வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா, ஓவர்சீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வருது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் கேங் இருக்கும்ல, அந்த ஆப்போசிட் கேங்கில் வந்து இந்த வயிற்றுச்சல்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து திரு அஜித் அவர்கள் வந்து நடித்து இந்த மாதிரி மகிழ் திருமேனி இயக்கத்தில் வந்து சூப்பராக வந்து படம் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஆப்போசிட் குரூப்பால் வந்து கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. உள்ள நல்லா கபன்னு எரியும் போல். குறிப்பாக வந்து தமிழில் வந்து ஒரு யூடியூப் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடை பேச்சு, அவங்க சேனல் பேர் வந்து வடை பேச்சு. வலை பேச்சு கிடையாது, வடை சொல்றதெல்லாம் வடை தான். அந்த வடை குரூப் யார்? வடைனாவே உங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகம் வருவாங்கன்னு தெரியும், வடை. அந்த வடை குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நெகட்டிவிட்டியை பரப்புறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் காரணம் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் எஜமானுக்கு குறைக்கிற நாயா இருந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட விளம்பரத்தை வந்து எங்கள் சேனலில் போடுறோம், ஒரு 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லைக்கா கிட்ட வந்து உனக்கு கேட்டிருக்கானுங்க. லைக்கா இருந்துக்கிட்டு விளம்பரமும் கிடையாது, உனக்கு ஒரு ஒரு ஆணியும் கிடையாது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு லைக்கை வந்து காரி துப்பி அமுச்சு விட்டாங்க. இதுதான் நடந்தது. விளம்பரம் அவங்க சேனலில் பாருங்கள், விளம்பரம் போட்டுருக்க மாட்டாங்க. இதே வந்து அந்த கோட் படத்துக்கு போய் பாருங்கள். கோட் படம் ரிவ்யூ வந்து வலைபேசி சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட அந்த ப்ரோமோ வந்து ஒளிபரப்பாகும். நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா கூட ஒளிபரப்பாகும், அந்த வீடியோவில் வரும். அவங்க வந்து அந்த கோட் படம் வந்து பணம் கொடுத்து இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு எலும்பு துண்டும் வரல இந்த நாய்களுக்கு, அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எஜமா வந்து நல்ல எலும்பு துண்டு நிறைய போடுறாரு, என்னை பற்றி புகழ்ந்து பேசு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப குறைச்சி பேசு அப்படின்னு. இதுக்கு வந்து அதை காசெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லா குறைன்னு குறைக்குதுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையோ இல்லை வந்து ஒரு தள்ளுவண்டி கடையிலையோ இந்த மாதிரி வந்து கையேந்தி பவன்லையோ வந்து நீங்கள் அந்த சிக்கன் அதெல்லாம் பொரிப்பாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு 10 தெருநாய் வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த 10 தெருநாய் மாதிரி தான் இவங்க. அந்த நாயோட இவங்களை ஒப்பிடக்கூடாது, ஏன்னா அது நாய்க்கு பாவம், நாய் வந்து பாவம். நாயோட இவங்களை ஒப்பிடக்கூடாது. நாயோட கேவலமான நாய்ங்க எதுங்க, சாரி, நாயோட கேவலமான பிறவிங்க சுற்றிட்டு இருக்கும்ல. ஒரு 10 பேர் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னா ஒவ்வொருத்தங்கிட்டையா போய் பார்க்கும், ஏதோ எலும்பு துண்டுக்கு இது போடுவானா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி மேலேங்கிலையும் பார்க்கும். பார்த்துக்கிட்டு அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து திடீர்னு அந்த 10ல் ஏதோ ஒருத்தன் வந்து ஏதோ போடுவான், ஒரு பீஸ் போடுவான். ஒரு பீஸ் போட்டானா அந்த நாய் வந்து மீதி மற்றவங்ககிட்டலாம் போகாது. ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டான்ல, அவங்காலேயே சுற்றி வரும், மறுபடியும் ஒரு பீஸ் போடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்க ஒரு குறிப்பிட்ட நடிகர் பின்னாடி வந்து எலும்பு துண்டு அப்படி வாங்கி தின்னுக்கிட்டு தேவையில்லாம வந்து இப்படி வந்து இந்த விடாமுயற்சி படத்துக்கு திட்டமிட்டு வந்து இந்த நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு காரணம். இவனுங்க இந்த நாய்ங்க நெகட்டிவிட்டி பரப்புறதுனால ஒரு இது நடக்க போறது கிடையாது. ஏன்னா படம் பார்க்குறவன் தாராளமா போய் பார்க்க போறான். இவனுக்கு ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, இவனுக்கு சொல்றது உண்மை இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாய் வந்து எலும்பு துண்டை கவிட்டு வந்து தான் அங்கே கக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இவனுக்கு சும்மா ஒரு ஒரு 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 2 லட்சம் வியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த 2 லட்சம் பேரும் படம் பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு மிதப்பழக்கிறானுங்க. பொதுமக்கள் அப்படின்னா இவன் சேனல்லாம் போய் பொதுமக்களுக்கு வேற வேலையா இல்லை, இவன் சேனலில் உட்காந்துட்டு இவன் விட்ற பீலாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து பொதுமக்கள்லாம் இவன் சேனலில் யாரும் பார்க்கறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காக்கா கூட்டம் தான் இந்த நாய்களோட சேனலை வந்து பார்த்துட்டு இருக்குதுங்க. அது இவனுக்கு சேனல் என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியை பற்றி தப்பாக பேசுறது, அஜித்தை பற்றி தப்பாக பேசுறது, இந்த 2 வேலையை மட்டும்தான் இவனுக்கு தொடர்ந்து பண்ணுவானுங்க. அப்புறம் இன்னொரு நடிகரை வந்து நம்பர் ஒன் உலகத்துக்கே நம்பர் 1, செவ்வாய் கிரகத்துக்கு நம்பர் 1 அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறது. நாய்கள் வந்து நல்ல பிறவிகள், இவனுங்க வந்து நாய்களோட கேவலமானவங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நாயோட கம்பேர் பண்றேன். அந்த எஜமான்கிட்ட வாங்கி தின்னுட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நீ காலை நக்கி விடு, என்ன வேணா பண்ணு, ஓகே. ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க, கறி நிறைய சமைக்கிறாங்க, அப்படிங்கிற சமயத்தில் நீ எனக்கு வந்து கொஞ்சோண்டு பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து நாக்க தொங்க போட்டுட்டு போய் நின்னா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்காது?
அந்த மாதிரி தான் வந்து இந்த வலைப்பேச்சில் இருக்கிற இந்த பீலா பிஸ்மி, அரைடவுசர் அந்தனை, சங்கு சக்திவேலு, இவங்க 3 பேருக்கு இதுதான் வேலை. விடாமுயற்சி தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு கான்டாக்ட் பண்ணி 5 லட்சம் கொடுங்க, எங்க சேனல்ல வந்து உங்க படத்தோட விளம்பரத்தை போறேன்னு சொல்லி பிச்சை எடுத்துக்குதுங்க. பிச்சை. அந்த பிச்சை காசு தரலன்னு சொல்லிட்டு படத்தை பத்தி இவனுங்களா கூவிட்டு இருக்கிறானுங்க. நீ கூவிட்டு சாவு, நீ என்ன, நீ சொல்றதுனால வந்து யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் பொய், பீலா, நீ பணத்துக்கோசரம் தான் பண்றீங்க, நீ யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு பண்றீங்கன்னு சொல்லி எல்லாமே மக்களுக்கு தெரியும். இப்படி அடுத்த வீட்டில் போயிட்டு நாய் வந்து எனக்கு பீஸ் போடணும்னு சொல்லி அவங்கள குறைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்லால் அடிப்பாங்களா? அடிச்சு துரத்துவாங்களா மாட்டாங்களா? அதை தான் இப்போ நம்ம பண்றோம். விடாமுயற்சி ரிலீஸ் டைம்ல போயிட்டு அஜித் ஃபேன்ஸ் கிட்ட செருப்பால் அடி வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் பரவிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சினி இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்சு போச்சு. யாருக்கும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இவனுக்கு பாட்டு எப்படி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ராஜா, நீ செருப்பால் அடி வாங்கினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அஜித் ரசிகர், இன்னும் வந்து நாளைக்கு வந்து நீ வேற யாரெல்லாம் திட்டுறியோ எல்லா இடத்துலயும் அவங்களை செருப்பால் அடிப்பாங்க. இது நடக்கத்தான் போகுது. எப்படி நாயோட கேவலமா அப்படி இருக்கிறீங்க? ஒரு படம் விளம்பரம் தரல அப்படின்னு ஒண்ணு அப்படியே அதை பத்தி நெகட்டிவா என்னென்ன பேசுற? என்ன படம் இது? மொக்க படம். விடாமுயற்சி படத்தை மொக்க படம். இதுல ஒண்ணுமே இல்லை, கதையே இல்லை, வில்லனுங்களும் என்ன வில்லன், இது என்ன கணக்கு, என்ன கதை, ஒண்ணுமே இப்போ இதை ஒண்ணுமே செட் ஆகல, வேஸ்ட்டு. ஏதோ மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்ல, மற்றபடி வேற என்னங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சேனல்ல கேள்வி கேட்கறவர் கேட்குறாரு. பாசிட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைங்க, படமே இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் வேணா சும்மா ஒரு மியூசிக் போட்டுக்கிறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவனுங்களுக்கு அந்த விளம்பரத்துக்கு காசு கொடுத்தாங்கல்ல கோட் படம், அதுக்கு கோட் படம் என்ன படம் தெரியுமா? சூப்பராக இருக்குதுங்க. ஆடியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. படம் வந்து வேற லெவலில் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. சும்மா விறுவிறுன்னு இருக்குது. ஏடா வீணா படம், மொக்க படம், கோட்டு படம். அந்த படத்துக்கு வாங்கின காசுக்கு நீங்க எப்படிலாம் வந்து மானத்தை விட்டு வந்து ரிவ்யூ பண்றீங்க பாத்தீங்களா? எச்ச ரிவ்யூ. இதுக்கெல்லாம் பேசாம வேற ஏதோ வேற பொழப்பு பொழைக்கலாம் நீங்க. இல்ல ஒருவேளை சைட்ல அதே அந்த பொழப்புக்கு இது பண்ணிட்டுக்கிறீங்களா? அதுவும் தெரியல, வாய்ப்பு இருக்குது. உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா சத்தியமா நீங்க வந்து சைட்ல வந்து அந்த வேற வேலை ஏதோ பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். நல்லா இவனுங்க நல்லா வந்து நோட் பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிப்பா பண்ணுவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க தான். ஆனா வந்து விடாமுயற்சி படம் தியேட்டர்ல வந்து செருப்பால் அடி வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா? அதை நினைச்சுதானே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் மறுபடியும் மேன்மேலும் நீங்க வந்து நிறைய இடத்துல செருப்படி வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையா இருக்குது. ஆனா கண்டிப்பா ரசிகர்களே எங்க இருந்தாலும் சரி, அது எந்த ஃபேனோ எந்த நடிகரோட ரசிகராக இருந்தாலும் சரி, இவனுங்களை வந்து அந்த தரிசனத்தை வந்து இவங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. இவனுக்கு யோசிக்கிறானுங்க, எப்பரா லைக்கியா கிட்ட நம்ம காசு கேட்டாலும் எப்பரா வெளியே வந்துருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு படம் நிறுவனம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை நியூஸ் சேனலு மீடியான்னு சொல்லி கான்டாக்ட் இருக்கும். அரசல பொருசலாவது நியூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த நாய்ங்க வந்து எங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்க, செருப்பால் அடிச்சு துரத்து விட்டோம். எப்படி செருப்பால் அடிச்சு துரத்து விட்டோம் உங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து கடைசியா வந்து பிஸ்மி டிமாண்ட் பண்றது பார்க்கணும். லைக்கியா கிட்ட 5 லட்சம் கேட்டுட்டு நீங்களாம் ஆகாத அந்த ஆணியே பிடுங்க வேணாம், நீங்க மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா ஒரு 2 லட்சமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சை. 2 லட்சமா? உடனே சல்லி பைசா கிடையாது போகிறா அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டாங்க இந்த நாய்களை. அதுக்குதான் வந்து இப்ப இந்த விடாமுயற்சி படத்துக்கு இந்த நாய்ங்க திட்டமிட்டு நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். இவனுங்க அப்படியே நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுத்தாலும் அப்படியே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ஐயோ பிஸ்மியா அந்தனா ஐயோ இவங்கெல்லாம் யோக்கியமானவங்களாச்சே, இந்த மாதிரி யோக்கியங்க சொன்னாங்களாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், நம்மளாம் அந்த படத்துக்கே போகக்கூடாது, இவனுக்கு சொல்றதாப்பா கரெக்டு. இவனுங்க வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த படம் நல்லா இருக்காது. இவங்கெல்லாம் வந்து சுத்தமான 100% யோக்கியமான ஆளுங்க. எப்படி சுத்தமான 100% யோக்கியமான ஆளுங்க. யோக்கியத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. 1ஆம் நம்பர் ப்ராடுங்க நீங்க, உலகத்துக்கே தெரியும். நீ போயிட்டு விடாமுயற்சி படத்தை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணா என்ன, நீ எப்படி சொன்ன என்ன? ஆனா விடாமுயற்சி படத்தை நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கலாம். ஆனா வந்து படமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, அஜித்தியா இந்த கதையை தேர்ந்தெடுத்தாரு, என்ன கதை இது? பிரேக் டவுன் படத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்கிற. பிரேக் டவுன் படம் நல்ல கதை, ஹிட் ஆயிருக்குது.
அதை அப்படி சீன் பை சீன் அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு உள்டா விடுற. நீ அங்க போயிட்டு படம் பார்த்தியா, இல்லை அங்கே தேட்டருக்குள்ள போயிட்டு செருப்படி வாங்கிட்டு திரும்பி ஒடியாண்டியான்னு தெரியல. விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படத்தை அப்படியே அங்கே எடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த படத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறான். ஏடா செருப்படி வாங்கின தேட்டரில் அது வேணா நல்லா தெரியும். செருப்படி வாங்கிட்டு பயந்துட்டு ஒடியான்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபேன்ஸுக்கு பயந்துட்டு. நீ வந்து படத்தை பார்க்கல. ஏன்னா வந்து அந்த பிரேக் டவுனுக்கு விடாமுயற்சிக்கும் ஒரு 20% தான் வந்து ஒத்து போகுது. மற்றபடி 80% வந்து ஸ்டோரியே வேற. இவனுங்க பேட்டியில் சொல்றது வந்து விடாமுயற்சியும் பிரேக் டவுன் அதே தாங்க, சீன் பை சீன் அதே தான், பிரேம் பை பிரேம் அதே தான். இதுக்கு எதுக்கு வந்து 2 வருஷம் அப்படி இப்படிங்கிறானுங்க. ஏன்னா அவங்க ரீமேக் ரைட்ஸ் அஃபிஷியலாக வாங்கி அவங்க பண்றாங்க. நீ ஏதோ சொந்தமாக ஏதாவது கதை வச்சுக்கிறியா, இல்லை ஏதோ படம் எடுத்துக்கிறியா? படம் ஏதாவது எடுக்க தெரியுமா? வேற படம் ஏதாவது எடுத்திருப்பீங்க. இப்ப வேற என்ன உங்க மொவர கட்டையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இல்ல நான் சொல்றது வேற படம்னா குறும்படம் ஏதாவது எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து வேற மாதிரி எதுவும் நினைச்சுக்காதீங்க ஆடியன்ஸ். நீங்க பண்றதுக்கு பேர்ல என்ன தெரியுமா, பிச்சைக்காரனோட கேவலமா பிச்சை எடுக்கிறீங்க. சரி பிச்சை கையேந்தி 5 லட்சம் கொடுங்க, 2 லட்சமாவது கொடுங்க, சரி 1 லட்சமாவது கொடுங்கய்யா, 50,000 கொடுங்க, உங்க விளம்பரத்தை நான் போடுறேன். காசு 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 காசு. எப்படா சாமி, ஒரு பக்கம் கோல்டு காயின் பணம் எல்லாம் வாங்கிட்டு, ஒரு பக்கம் சொம்பு, இன்னொரு பக்கம் எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இப்போ வந்து அடுத்த 1 மாசத்துல படம் எந்தெந்த படம்லாம் வருதோ அவங்க எல்லாத்தையும் நம்பர் ஏதோ வாங்கி அப்படியே கான்டாக்ட் பண்றது. ஆளுங்களை பிடிச்சி கான்டாக்ட் பண்ணி உங்க விளம்பரத்தை எங்க சேனல்ல போடுறோம். அவனுக்கு சேனல்ல பாருங்க நிறைய வேலை. தினமும் அவனுக்கு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன, கண்டென்ட்டே இருக்காது. இவனுங்களும் ஒரு விஷயத்த பேசி கண்டென்ட்டா போட்டு அதுல வந்து சேனல்ல வீடியோ அந்த விளம்பரம் போடுறாங்கல்ல, ஏதோ ஒரு படத்தோட விளம்பரம், அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காசு. அந்த தயாரிப்பாளர்கிட்ட பிச்சை எடுப்பானுங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுங்க, உங்கள் படத்தை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ரிவ்யூ வந்து நல்ல ரிவ்யூவாக போட்டு பண்ணுறோம் அப்படிம்பானுங்க. நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றவனா தான் இந்த மாதிரி பண்ண மாட்டான். நம்ம இவனுங்களை கொஞ்சம் மரியாதையாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், சரி அவங்க மனசை கஷ்டப்படுமேன்னு தான் வந்து நானும் கொஞ்சம் மரியாதையாக பேசிட்டு இருக்கிறோம். இவனுக்கு ஒன்று சொன்னாருங்க பாருங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து மகிழ் திருமணி திட்டுவாங்க. படம் வந்து அப்படி இருக்குது அப்படி இப்படி நானுங்க. படம் நல்லா இருக்குது, எல்லா இடத்துல ரிவ்யூ சொல்றானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து 4வது ஷோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான், பாட்டு நல்லா செம்மையா இருக்குதுங்க, ஆக்ஷன் சீன் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவனுக்கு சொன்னது படம் பார்த்துட்டு மகிழ் திருமணி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க அப்படின்னானுங்க. தினமும் இவனுக்கு போடுற வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போனா உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் அங்கதான் இருக்குது. இவனுங்களை திட்டுறாங்க. இவனுக்கு போற வீடியோவுக்கு எதுக்குடா இந்த பொழப்பு போயிட்டு அது இது அப்படி இப்படின்னு நிறையா இது என்னென்னமே போடுறாங்க. அந்த மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் படிக்க முடியல. அது படிச்சாலும் நம்ம வந்து சமூக வலைதளத்தில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எனக்கும் திட்டணும்னு தோணுதுவங்களே, ஆனா வந்து அது திட்ட முடியாது, அப்படி திட்டக்கூடாது. பொது வழியா இருக்கட்டும் தனியா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட வார்த்தையில பேசுறது எனக்கு விருப்பம் கிடையாது. நீங்க சாக்கடையிலையும் சாக்கடை. இன்னொன்னு என்னன்னா, நான் எதுக்கு பேசிக்கிட்டேன், உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் சொம்பு ஒரு பக்கம் பிச்சை, மாறி மாறி அடிக்கும் இந்த குப்பைகளுக்கு வணக்கங்களை கூறி நன்றியை தெரிவித்து இன்றைய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு உங்களை அபிஷேகம் பண்றதுக்கு காத்திருக்கிறேன். நாளைக்கு ஏதோ மாட்டுவீங்க, ஏதோ ஒரு பேசுவீங்க, அதில் வச்சு உங்களை வந்து செய்யறது தான். சரி நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.